ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா பெப்பர் சிக்கன் தான் வைக்க போகிறேன். இப்போ 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் திரித்து வச்சுருக்கேன். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எதுவுமே நான் போடலை. இப்போ எதுவும் போட்டு தாளிக்காமல் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் தான் போடுறேன். அடுத்ததாக வெங்காயம் போடுவோம். வெங்காயம், தக்காளி, போட்டு நல்லா வதக்கிடுவோம். மஞ்சள் பொடி வந்து தேவையான அளவு போட்டுக்குவோம். தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் போடுவோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு பார்ப்போம். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. சிக்கன் போட்டுக்குவோம். சிக்கன் போட்டு நல்லா வெந்த உடனே மிளகெல்லாம் பிரித்து வச்சுருக்கோம், அதை போடுவோம். வேகட்டும். தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் அந்த தண்ணியிலே வெந்துடும். இப்போ சிக்கன் நல்லா வந்துருந்துச்சு. தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றாக்கலே இருக்குது. இப்போ பிரித்து வச்சது பொடியை போட்டுக்குவோம். மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் பிரித்து வச்சு எடுத்துக்குவோம். நல்லா எண்ணெய் மிதங்கி வருது. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்போ பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குங்க. பெப்பர் சிக்கன் வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க முடியாது. இது வெளியில் ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கேட்டாங்க, அவங்களுக்கு தான் கொடுத்து விட்றேன். அது முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் சாதம்லாம் குக்கரில் வச்சுருந்தல எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும். அடுத்து ரசம். பெப்பர் சிக்கன் எப்படி வச்சுருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.